சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தனியாக வசித்து வந்த நபர் கொலை செய்யப்பட்டு வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை அறியலாம். செய்தியாளர் நல்லமுத்து வழங்க இணைகிறார். வணக்கம் நல்லமுத்து, இந்த கொலை சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள பக்காளையூர் அருவங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் என்பவர் சங்ககிரியில் இருந்து திருச்செங்கோடு செல்லும் சாலையில் ஸ்டேட் பேங்க் அருகில் தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து நியூட்ரிஷன் சென்டர் நடத்தி வந்துள்ளார். இவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகன் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக விவாகரத்து பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் ராஜேந்திரனுக்கு சொந்தமான சுமார் 10 ஏக்கர் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வந்ததாகவும், இதனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை சிலர் தாக்கியதாகவும், இது குறித்து சங்ககிரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ராஜேந்திரன் குடியிருந்த என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். வீட்டில் தினந்தோறும் உடல் எடையை குறைக்கும் வகையில் நியூட்ரிஷன் சாப்பிடுவதற்கு சிலர் வந்து செல்வதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே இன்று காலை வழக்கம் போல் நியூட்ரிஷன் சென்டருக்கு பழனியம்மாள் என்ற பெண்மணி வந்து பார்த்த பொழுது உடல் முழுவதும் பலத்த வெட்டு காயங்களோடு ராஜேந்திரன் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் சங்ககிரி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன் பேரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கௌதம் கோயல், சங்ககிரி டிஎஸ்பி சிந்து ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மோப்பனாய் லில்லி மற்றும் கைரகி நிபுணர்களை வரவழைத்தும் அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தும் ராஜேந்திரன் மர்மமாக கொலை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி நல்லமுத்து, உங்களுடைய விவரங்களுக்கு.